ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. வணக்கம் நண்பர்களே. இன்றிலிருந்து ரமண மகரிஷியை பற்றிய புதிய ஆன்மீக உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நாம் ஏற்கனவே ஷீரடி சாய்பாபா அவர்கள், மகாபரியால் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற ஞானிகளின் வரலாற்றை நாம் பார்த்தோம். அவற்றுக்கு நீங்கள் எனக்கு ஏராளமான ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அதுபோலவே இந்த உரைக்கும் தயவு செய்து கொடுத்து இந்த உரையை தொடர்ந்து கேட்டு ஸ்ரீ ரமண மகரிஷியின் அருளை பெற வேண்டி இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த ரமண மகரிஷியை பற்றியும் எனக்கு ஒன்றுமே தெரியாத நிலையில்தான் இவரை பற்றிய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். குறிப்பாக பாலகுமரன் எழுதிய ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றிய புஸ்தகம் விகடனில் வந்திருந்தது. அதை தான் நான் முழுவதுமாக படித்தேன். உண்மையாகவே என் மனதை அதில் பறிகொடுத்தேன் என்றே சொல்ல வேண்டும். மற்ற ஞானிகளைப் போல இவர் அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்த மாட்டார். இவர் நம்மாலே தேடிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை அவர் கூறுவார். முதலில் படிக்கும்போது சற்று மிக கடினமாகத்தான் இருந்தது. 2-3 தடவை படிக்கும்போது தான் சற்றாவது தெளிவு ஏற்பட்டது. ஆகையால் நான் அறிந்த விஷயங்களை பாலகுமரன் எவ்வாறு எழுதியிருந்தாரோ அந்த பாணியிலேயே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சில இடைச்செறிகளும் அதில் இருக்கும். ஆகையால் இந்த உரைக்கு உங்களாலான ஒத்துழைப்பை கொடுத்து இதை தொடர்ந்து உங்களுடன் பகிர ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை தொடங்குகின்றேன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்களோ சதுரன் என்று நாம் ரமண மகரிஷியை பார்க்கும்போது இந்த திருவாச வரிகள் தான் மனதுக்கு தோன்றுகின்றன. நான் என்னை உன்னிடம் கொடுத்தேன், உன்னை அடைந்து கொண்டேன், சங்கரா நம்மில் யார் கெட்டிக்கார் என்று கேட்கின்றார் மாணிக்க வாசகர். அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன், யாதினி பெற்றது ஒன்று என்பார் என்று அவர் தொடர்ந்து வினாவுகின்றார். உன்னிடமிருந்து அற்புதமான ஆனந்தம் கிடைத்தது, என்னிடமிருந்து உனக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் இல்லையே. ஆக சங்கரா நான் தானே கெட்டிக்காரன், நான் தானே சதுரன் என்று அவர் வினாவுகின்றார். இந்த புத்தகத்தை படிக்க படிக்க உண்மையாகவே ஒரு ஆனந்தம் மனதுக்குள் தோன்றியது. அவரை பற்றி படிக்க படிக்க உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி உண்டானது. பேச்சு குறைந்தது. ஒரு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றியது. இந்த தேசம் எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி! எப்பேற்பட்ட அற்புத ஆத்மாக்கள் இங்கே சர்வசாதாரணமாக மக்களுக்கு நடுவே உலாவி வந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி உலகத்தில் வேறு எங்கேனும் ஞானிகள் தோன்றியிருக்கின்றார்களா? அல்லது இந்த தேசத்துக்கே உண்டான பெரிய வரமா என்றும் நினைக்க தோன்றுகின்றது. இவ்வளவு ஞானிகள் இருந்தும் ஏன் இந்தியா முன்னேறவில்லை என்று ஒரு ஆங்கிலேயர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை கேட்கின்றார். ஆமாம், உங்கள் நாட்டை போல நாங்கள் முன்னேறவில்லை தான். ஆனால் இங்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், அதுதானே முக்கியம் என்று பகவான் ஸ்ரீ ரமணர் சொல்கின்றார். வேறு எங்கும் எதிலும் கிடைக்காத நிம்மதி இங்கே இந்த பூமியில் கிடைக்கின்றது என்று சொல்லாமல் சொல்கின்றார் ஸ்ரீ ரமணர். ஸ்ரீ ரமணரை புரிந்து கொள்வது மிக எளிது. ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிப்பதற்கு மிகப்பெரிய வைராக்கியம் வேண்டும். நம்மை தவறாக வழிதிருப்ப இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி சாதாரண விஷயங்களில் நாட்டம் கொள்ளாமல் ஸ்ரீ ரமணரை புரிந்து கொள்வதோடு அவர் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்க கடுமையான பயிற்சி தேவை. அதற்கும் ஸ்ரீ ரமண மகரிஷி வழி சொல்லியிருக்கின்றார். மூச்சு பயிற்சியை பற்றி பேசுகின்றார், உணவு கட்டுப்பாட்டை பற்றி பேசுகின்றார், மற்றவரோடு விவகாரங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தனித்திருப்பது பற்றி பேசுகின்றார். அதையும் மிஞ்சி உங்களுக்கு அமைதி வரவில்லை என்றால் அவருக்கு எதிரே அமைதியாக உட்கார்ந்திருக்க ஏதேனும் ஒரு நேரம், ஏதேனும் ஒரு நாள் உங்களை அவர் ஊடுருவில் பார்த்து தனக்குள் இருக்கும் அமைதியை நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாது இருக்கும்போது உங்களுக்குள் ஏற்படுத்த அவர் அருள் புரிகின்றார்.
ஸ்ரீ ரமணர் இருந்தபோது இவ்விதம் செய்தார், இப்பொழுது என்ற ஒரு கேள்வி வருகின்றது அல்லவா? இப்பொழுதும் ரமணர் இருக்கின்றார். அவர் ஆசிரமத்தில் அவருடைய வாக்கியங்களில், அவருடைய புத்தகங்களில், மென்மையாக புன்னகை புரியும் அவருடைய படங்களில் கூட பகவான் ஸ்ரீ ரமணர் இருக்கின்றார். அந்த மகாசக்தி இந்த இடத்தை விட்டு போகவில்லை. இதை நாம் படிக்கும் போதோ, இதை கேட்கும் போதோ, நாம் எதிரே உட்கார்ந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பார்வை நம்மை ஊடுருவதை நம்மால் உணர முடிகின்றது. அவருடைய சொற்களின் மூலம் உள்ளுக்குள் அமைதி தரும்போதை உணர முடிகின்றது. அவரை பற்றி பல சான்றோர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம். அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்துதான் ஸ்ரீ பாலகுமரன் அவர்களும் இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். அவற்றை தான் நானும் உங்களுடன் பரமாறிக்கொள்கின்றேன். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றிய மிகப்பெரிய தொகுப்புகளை ஸ்ரீ ரமணாசிரமம் கொண்டு வந்திருக்கின்றது. அவரை பற்றிய செய்திகள் அனைத்தையும் தொகுத்து 8 தனி புத்தகங்களாக விற்பனை செய்து வருகின்றது. அந்த புத்தகங்களை எல்லாம் நான் படிக்கவில்லை. அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து அதில் இருக்கும் சில விஷயங்களோடு தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். புத்தகங்களின் மூலமாக மக்களின் மனதை மாற்றுகின்ற காரியத்தை ஸ்ரீ ரமணாசிரமம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. பால்விண்டன் இவை யாவும் என் செய்தி அல்ல, பகவான் ஸ்ரீ ரமணருடையது. நான் வெறும் தூதுவன் மட்டுமே. ஒரு விளக்கிலிருந்து ஒளியை எடுத்து இன்னொரு விளக்கை ஏற்றுவது போல இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் என்று மிக அழகாக சொல்கின்றார். அதுதான் பாலகுமரனும் செய்கின்றார். அதே பணியை தான் நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இதற்காக பகவான் ஸ்ரீ ரமணருக்கும் இந்த ரமண மகிழ்ச்சியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு என்னை தூண்டிய நண்பருக்கும், குறிப்பாக அந்த நண்பரின் மனைவி என்னிடம் கூறுகின்றார், நீங்கள் ரமண மகரிஷியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்களாக சொல்ல முடியாது. ரமண மகரிஷி அவர்தான் யார் மூலமாக இது சொல்ல வேண்டும் என்று அவர்தான் தேர்ந்தெடுப்பார். இப்பொழுது அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதனால் நீங்கள் மிக பாக்கியசாலி என்று சொன்னார். உண்மையாகவே எனது மனது இலகியது. உண்மையாகவே நான் பாக்கியசாலியை தான் என்று நான் உணர்ந்து கொள்கின்றேன். அதற்காக இந்த உரைகளை நான் பல முறை பயிற்சி செய்துதான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் வருங்காலங்களில் ரமண மகரிஷியை பற்றிய நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அவைகள் ஆரம்பத்தில் சில கதைகளாக வரும். பிறகு அவருடைய கருத்துக்கள் நாம் உன்னிப்பாக கவனித்தால்தான் நமக்கு புரியும். நம்மை நம்மூலமாகவே தேடச் சொல்கின்றார். ஆகையால் இதை புத்தகங்களை படிப்பதை விட இதை எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அது நன்றாக செல்லும் என்று நினைக்கின்றேன். ஆகையால் இந்த உரைகளை தொடர்ந்து கேட்டு ரமண மகரிஷியின் அருளாசியை பெற வேண்டி இன்று இந்த உரையை முடித்து நாளை முதல் ரமண மகரிஷியின் நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வணக்கம்.